ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள். வரலாற்றில் இதே நாளில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி என்னுடைய கருத்துக்கள். 21 May 1923 இந்திய திரைப்பட இயக்குனர் மிர்னால் சென் அவர்கள் பிறந்த தினம். இவர் பெங்கால்ல ஃபரித்பூர் என்ற இடத்தில் பிறக்கிறார். சத்யஜித் ரே, ரித்விக் கட்டக் ஆகிய அவர்களை போல இந்திய திரைப்படத்தை உலக அளவில் ஏற்றி நிறுத்திய பெருமைக்குரியவர். அதுக்கடுத்து 1994 பார்த்தா சுஷ்மிதா சென் ஹைதராபாத்தில் பிறந்தவர். இவர் முதல் தடவை வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ் அந்த உலக அழகி போட்டியில் இந்தியாவுக்கு பெருமை வாங்கி தந்த பெருமைக்குரியவர் அந்த ஆண்டு 1994. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தா 1991 21 May இதே நாள் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட தினம் என்றார். இந்திரா காந்தி அவர்களுடைய மகனாக இருந்தவர். இவர் அந்த அளவுக்கு அரசியல் ஈடுபாடு இல்லாமல் பைலட்டாக ஏரோப்ளைன் ஓட்டு அதில் தான் அவர் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்திரா காந்தியுடைய அசாசினேஷனுக்கு பிறகு அக்டோபர் அந்த 1984 வாக்கில் இவர் இந்தியன் பிரதம மந்திரியாக ஆக்கப்பட்டார். யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா என்ற பெருமைக்குரியவர். அது மட்டும் இல்லை, யங்கஸ்ட் எலெக்டட் ஹெட்ஸ் ஆஃப் என்டையர் வேர்ல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இவரோட ஆட்சியில் வரும்போது இவர் இந்தியாவின் பிரதம மந்திரியாக வரும்போது அவருக்கு இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. பஞ்சாப்ல பிரச்சனை, காஷ்மீர்ல பிரச்சனை, மிசோரம், அசாராம், நாகாலாந்து எல்லாம் தனிநாடு கோரிக்கையில் இருந்தாங்க. இவர் எல்லாத்துக்கிட்டையும் பேசி இவங்க எல்லாத்தையும் இந்தியாவோட இணைத்து ஒரு அமைதி வழியில எல்லாரையும் இந்தியாவோட இணைத்து இந்தியாவோட இன்டகிரேஷனுக்கு பாடுபட்டவர். இந்தியா இன்றைக்கு ஒருமைப்பாடோடு இருக்கிறது என்றால் அதுக்கு முக்கிய காரணம் இவருடைய அந்த ஸ்டெப்பு தான். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா அக்கார்ட், அதாவது இலங்கையில் தமிழருக்கு எதிராக படுகொலை நடக்கும்போது இவர் இன்டர்வியூன் பண்ணி ஜெயவர்தனோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார். அதன்படி இங்கிருந்து இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அங்கே போய் தமிழருக்கு ஆதரவாக அங்கே சென்றவர். ஜெயவர்தனுடைய சூழ்ச்சியினால் தமிழருக்கு எதிராக செயல்பட்டு கிட்டத்தட்ட 2500 விடுதலை புலிகள் கொல்லப்படுவதற்கு காரணமானார். இதனால் பழி வாங்குவதற்காக அவர்கள் ராஜீவ்காந்தியை இங்கே சென்னைக்கு வரும்போது 1991 அந்த வாக்கில் அவர் கொல்லப்படுகிறார். இவர் அவருடைய தாத்தா நேரு இந்தியாவுடைய அடிப்படை வசதிக்கு உருவாக்கி கொடுத்தார் என்றால் இவர் மாடர்ன் இந்தியாவுக்கு வழிகாட்டினார் என்று சொல்லலாம். குறிப்பாக ஐடி இண்டஸ்ட்ரி, கம்ப்யூட்டரைசேஷன், டெக்னாலஜி இது எல்லாத்தையும் ஒரு மாடர்ன் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் ராஜீவ்காந்தி. இந்த நினைவுடன் விடைபெறுகிறேன். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.